இந்த காவேரி இந்த மாசம் ஃபீஸ். தேங்க்ஸ். போயிட்டு வரேன் காவேரி. பாவம், நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் இந்த பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்கணுங்கிறதுக்காக அவன் படிப்பை விட்டுட்டு இன்னைக்கு வயிற்றுல அடிச்சு பாடி சம்பாதிக்கிறான். இதுல ஒரு விசேஷம் தெரியுமா ஃபாதர்? அந்த பொண்ணு இவன் தங்கச்சியா இருந்தா கூட பரவாயில்ல, அக்கா பொண்ணு, முறை பொண்ணுக்காக பாவம் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறான். இது எனக்கு இல்ல சார். என் வீட்டுல உடம்பு சரியில்லாம ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு ஜூஸ் கொடுக்கணும், அதுக்கு தான் சார். எப்படி இருக்க காவேரி? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இந்த காவேரி பணம், இந்த மாசம் ஃபீஸ். நான் வரேன் காவேரி. உடம்பு பத்திரமா பாத்துக்கன்னா. சொட்டு நீலண்டோய் ரீகல், சொட்டு நீலண்டோய். என்ன வெண்மையோ, என்ன வெண்மையோ. இவர் சட்டை என் சட்டை விட வெளுப்பா? அத சட்ட ஓனர்ட்ட கேளு. இந்த ஆம்பளைய பாரு, ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே. என் அம்பி கையில வயற்பை கூடவே துணிப்பை, பணம் வந்தா போதுமே. பர்ச்சேஸ் அது அமர்க்கப்படுத்திருவிய. டேய், பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு எங்கடா பணம் வருது? பழக்கம் போல காய்கறி மளிகை சாமான் வாங்கதான். காசு கொடுத்தா வாங்குற? வேற என்ன கொடுத்து வாங்கலாங்கிற? பேச்சு கொடுத்தே வாங்கலாம்டா. நீ பேசு, நான் வாங்கிக்கிறேன். மாமி, மாமி, மாம்ஸ். என்னப்பா? ஒண்ணும் இல்ல மாமி. ஒண்ணும் இல்ல. வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியறது தாளிக்கிறதுக்கு என்ன இல்ல. ஹலோ, யார் பேசுறது? கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன். நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான். என்ன மாமி பாக்குறீங்க? இதே நல்ல இருந்தா கொடுங்களேன். இதயம் இல்லாத நல்ல நேரம் இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்ன நல்லதா இருந்தா போதும். மாமா தூங்குனா எழுப்பதே. டேய், அங்க பாரு, எவ்வளவு பெரிய ஃளைட். எங்கடா? காணலையே. சேஃபா லேண்ட் ஆயிடுது. என்னதான தாயே, கம்மியா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா, அம்மா, மதர். என்னங்க? ஒண்ணும் இல்ல, வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியுது. அரிசி வாங்க மறந்துட்டோம். கொஞ்சம் ரைஸ் இருந்தா கொடுங்களேன், நாளைக்கு சன்ரைஸ்குள்ள திருப்பி கொடுத்துருவோம். இவன் கொடுத்துருவான். ஐயோ, முதலே சொல்லிருக்கூடாது. எங்க வீட்லயும் கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு, இப்பதான் உலையில போட்டேன். இந்நேரம் சாதம் வெந்துகிட்டு இருக்குமே. அப்படியா? சாதமாவே கொடுத்துருங்க, எங்களுக்கு வேலை மிச்சம். அவ்வளவும் போட்டுருங்க. மகராசி நல்லா இரு, இன்னும் 4 வீடு போகணும். என்னங்க என்னங்க? என்னப்பா, வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருப்பியே? ஆமா. கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பியே? ஆமா.
உப்பு புளி மிளகா இருந்திருக்காதே. இந்தா, இதுல உப்பு புளி மிளகா காய்கறி எல்லாமே இருக்கு. நாளைக்கு திருப்பி கொடுத்துடு. இதை எப்படி வாங்குறதுன்னு சரி வாங்கிக்கோ, திருப்பி கொடுத்துடலாம். காய்கறி தாய்ஸ். ஓ காட். வணக்கங்க. வணக்கத்தை நீயே வச்சுட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்கற வழியை பாரியா சீக்கிரம். டேய் நில்லுங்கடா. வீட்டுக்காரன் வந்துட்டான், செத்தோம். சமாளிப்போம். வணக்கம் சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்கடா வாடகை? நாளைக்கு தந்துடுறேன். ஏண்டா டேய், என்ன இதை நம்ப சொல்றியா? நேத்துக்கு இதை தாண்டா சொன்னேன். அவனுக்கு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க. என்னைக்கும் ஒரே பேச்சு தான். நாளைக்கு கொடுத்துருவான். என்ன சீ, டேம்ல பாரு. ஏப்பா ஏன் அனாவசியமா பேசிக்கிட்டு? மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை கொடுத்துட வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க பெரியவரே. பெரிய மனுஷனா அவன்? இவன் எல்லாம் பெரிய மனுஷனா? இவன் பெரிய மனுஷனா? பிளாசா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறவன் இவன். அதானே, அவனால 6 மாசம் வாடகை தான் கொடுக்கல. நீ அட்வான்ஸே கொடுக்கலையா? உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நாளை காலையில ஒழுங்கா வாடகை வரல, வெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டேன். யோ, ரொம்ப மிரட்டாதையா. குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம் சட்டம் வரப்போது தெரியுமா? ஏன்டா சொல்ல மாட்டீங்க? குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், சாப்பிடறவனுக்கு ஹோட்டல் சொந்தம், படம் பாக்குறவனுக்கு தியேட்டர் சொந்தம், இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்ங்கடா. டேய், உன்னோட நிலைமைக்கு 300 ரூபாய் வாடகை வீடு தேவைதானா? எனக்கு தேவையில்லடா. நான் பிளாட்ஃபார்ம்ல கூட தங்கிப்பேன். ஆனா என் காவேரிக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. இது வரைக்கும் ஹாஸ்டல்ல வசதியா இருந்திருப்பா. நாளைக்கு அவ என் வீட்டுல இருக்கும் போது வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? அதான் தகுதிக்கு மீறி இந்த வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு கச்சேரி மட்டும் நல்லபடியா அமைஞ்சதுன்னா இதை வச்சு எனக்கு பல கச்சேரி கிடைக்கும். அப்புறம் 5க்கும் 10க்கும் கடன் சொல்லிட்டு இருக்க வேணாம். கவலைப்படாதடா. இன்னைக்கு கச்சேரி நல்லாதான் நடக்க போகுது. நிச்சயம் நீ பெரிய ஆள் ஆகத்தான் போற. வாடா. என்ன விஷயம்? நம்ம கச்சேரின்னு சொன்ன, அங்க வேற குரூப்போட கச்சேரி நடக்குது. வேற குரூப்பா? என்னடா இது? நீதான் கச்சேரி பண்றேன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே. கவலைப்படாதடா. உன்னை புக் பண்ண அந்த காலனி செக்ரட்டரிட்டே போய் என்னன்னு கேட்கலாம். வா. ஆமா, நான் தான் ஒண்ணு புக் பண்ணேன். இல்ல இன்னும் சொல்லல. வருஷா வருஷம் இந்த காலனியில உப்பா கச்சேரியா நடந்துகிட்டு இருக்க. இந்த வருஷமாவது நல்ல விதமான கச்சேரி நடக்கட்டுமேனு ஒண்ணு புக் பண்ண. உன்னை புக் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நீ அதை விட புக் பண்ண. இங்க பாருப்பா, இதெல்லாம் ஹை கிளாஸ் ஏரியா. உன்ன மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் பாடுனா யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால தெருவில் உள்ளவங்க எல்லாம் பாம்பே பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கச்சேரியும் ஜாம் ஜாம்னு நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, உனக்கு கொடுத்த 51 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க. முடிஞ்சா அடுத்த வருஷம் பாத்துக்குவோம். தம்பி, போறதுதான் போற. அந்த வெஸ்டர்ன் மியூசிக்க கேட்டுட்டே போ. நீ பாட்டை கேட்டது மாதிரியும் இருக்கும், ஏதாவது கத்துக்கிட்டது மாதிரியும் இருக்கும். யார் அந்த நேரத்துல? நான் தான் சார், பக்கத்து விசுவம். என்னப்பா அது? அடுத்த வீட்டுக்காரன் 5 நிமிஷம் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே, நோண்டிடுவீங்களே. என்னையா விஷயம்? அது வந்து ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லைன்னா அப்புறம் என்ன புடுங்குற கராத்துல வந்து கதவை தட்டுற? இல்ல சார், இந்த அலாரம் டைம் பீஸ் இருக்கு பாருங்க. பாக்கல. பாத்துருக்கணும். சின்ன முள் பெரிய முள் 2 இருக்குமே. அப்படியா? அப்படித்தான். அது எங்க வீட்டுல ரிப்பேரு. அதான் உங்ககிட்ட டைம் கேட்கலான்னு. டைம் கேட்கறதுக்கு இதுவாடா டைம்? என்ன கேனேன்னு நினைச்சியா? என்னங்க, சீக்கிரமா வாங்க. இந்த பார், என் பொண்டாட்டி கூப்பிடுறா. என்னையா? என்ன கூப்பிடுறாடா முண்டம்? ஓஹோ. கரெக்டா மணி 11:15. சொல்லிட்டேன், போயிரு. இதாருன்னு தெரியலையே. என்னடா என்ன சிரிச்ச? கொன்னுடுவேன். என்ன விஷயம்? அது வந்து டைம் தான் சார். டைமா? உனக்கு நல்ல டைம், எனக்கு பேட் டைம். என்னங்க?
மணி 1 ஒண்ணுதான் ஆச்சா? 1 ஆச்சு. இந்தாடா, இது என் வாட்ச். இது என் பொண்டாட்டியோட வாட்ச். போன வாரம் மச்சான் வந்தப்ப வீட்டுல விட்டுட்டு போன வாட்ச். இந்தா டைம் பீஸ். சோத்துல மாற்ற கடிகாரம். என் பையன் கையில கட்டி விளையாடுற டம்மி வாட்ச்டா. வீட்டுல இருந்த எல்லா வாட்சும் கொடுத்துட்டேன். என்ன இனிமே வாட்ச் பண்ணாதடா. ஃபீல் பண்ணாதீங்க சார். ஃபீலிங் என்னடா ஃபீலிங்? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் கேட்டு அப்படி எங்கடா போய் தொலைய போற? இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. 8 மணிக்கு தான் விசிட்ட டைம். அப்போ சொன்னா கேளியா? இன்னைக்கு புடவை கொடுக்கணியா? காவேரிக்கு பிறந்த நாளியா? காவேரிக்கு தானே பிறந்த நாள், கலெக்டருக்கு பிறந்த நாள் இல்லையே. போயா. அப்ப நீ என்ன உள்ள விட மாட்டேன். விட மாட்டேன். காசு கொடுத்தா விடுவியா? விடுவேன். எப்போ? 8 மணிக்கு மேல. அடிச்சி கபோதி டாக்.